எடுக்கிறதுக்காக தலை விட்டேன். 10 பைசாவுக்காக ஹெட்லைட்டே பேசிட்டியடா. முதல்ல பிடிங்கிடுங்க என் உருவத்தை. இன்னும் இப்படி உயிர் ஏண்டா வண்டிய வேலை பாருன்னா வேடிக்கையா காட்டிக்கிட்டு இருக்க. அங்க என்னடா வண்டியில போக? முதலாளி அதுதான் போக. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, எனக்கு தெரியாது. வண்டியில இருந்து புகை வருது, அது என்ன ஏதுன்னு பார்க்காம வேடிக்கை பண்ணிட்டு இருக்கா. போடா. ஏண்டா மெக்காடு, இன்ஜின் இல்லாத வண்டி. இன்ஜின் ஸ்டார்ட் ஆனா தானே புகை வரும். வண்டி கொளுத்தினாலும் புகை வரும். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. ஐயோ நம்ம சூரியகுமார். ஏண்டா இன்ஜின் இல்லாத வண்டிக்குள்ள உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அடிக்கிற முதலாளி. என்னதான் நீங்க முதலாளி, எப்பவாவது நான் சம்பளம் வாங்குற தொழிலாளி, ஒரு மரியாதை வேணாமா? சும்மா ஏண்டா உங்க முன்னால நான் தூங்கணும்னா கூட என் காலை ஆட்டிக்கிட்டே தான் தூங்கணும். ஏன் முதலாளி? இல்லன்னா நான் செத்து போயிட்டேன்னு என்ன கொண்டு புதைச்சிட்டு என் செட்டையே வித்து போடுவீங்க. முதலாளி அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க. என்ன முதல்ல வேலைக்கு சேர்த்த முதலாளி என்ன ஆனாரு தெரியுமா? நீ சொல்லு. இருக்கிற சொத்து பத்தெல்லாம் வித்து புதுசா ஒரு லாரி வாங்கினாங்க. ஒரு நல்ல நாணயமான டிரைவர் வேணும்னு என்ன தேர்ந்தெடுத்தாங்க. நானும் எல்லா சாமியும் கும்பிட்டு அவர்கிட்ட சாவி வாங்கி அப்படி லேசா கீரை இழுத்து மெதுவா அப்படி கிளச்ச விட்டனா ஐயோ அம்மாடு சத்தம். என்னாச்சு? எங்க முதலாளி செத்து போயிட்டாரு. லாரி வாங்கின சந்தோஷத்துல ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாரா? அதான் இல்ல முதலாளி, நான் லாரி எடுக்கும் போது அவர் டயருக்கு அடியில எலுமிச்சம்பளம் வச்சிருந்திருக்காரு. ஒரே தயத்து கொண்டுட்டு. அப்புறம் அந்த குடும்பம் என்னாச்சு? சின்ன பின்னமாகி நடுத்தருவுல பிச்சை எடுக்குங்க. முதலாளி நீங்களும் சீக்கிரம் லாரி வாங்குங்க. ஏன் என் குடும்பமும் பிச்சை எடுக்கணுமா? வேலையை பாருங்கடா. பாருடா அந்த ராமுவ. அவன் ஒரே ஒருத்தனாலதான் இந்த செட்டே தடபடலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. முதலாளி அவன் வேலை கத்துக்கிட்டு இருக்கான். அப்ரெண்டிஸ். நாங்க ஏற்கனவே வேலை பழகினவங்க. எக்ஸ்போர்ட் டிஸ்டேஸ். டிஸ்போஸா எஸ்கேஸா? பூந்தோட்ட காவல்காரா பூ பறிக்க இத்தனை நாளா மாந்தோப்பு காவல்காரா மாம்பழத்தை மறந்து விட்டாயா? இந்த வெண்டக்கா விரல வெடுக்குன்னு கடிக்கணும் போல தோணுதே. என்ன காலு உரிச்ச நேந்திரம்பழம் மாதிரி நெழுன்னு இருக்கு. இன்னைக்கு இவள முடிக்காம போறதில்ல. இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன். குளிக்கிற பொண்ணை திருட்டுத்தனமா பாக்குறியா? வெக்கமால? யோ குளிப்பாண்டி மேலே கை வச்சிட்டியா? யாரே நீ? உங்க ஊருக்கு புதுசா வந்திருக்க பாட்டு வாத்தியார் தானே. வேற வாத்தியார் மனசுல வச்சுக்கிட்டு அடிக்கிற வேலை வச்சுக்கிறாத. உங்களுக்கு எல்லாம் அடிக்கிற வாத்தியார் தான் கரெக்ட். அந்த வாத்தியார் அடக்கமாயிட்டாருன்னு பல பேர் அடங்காம தெரியுறீங்க. இப்படித்தான் தாய் குலத்தை காப்பாத்துற அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நீங்க ஹீரோ ஏற முடியாது. என் விஷயத்துல நடக்காது. ஏன்னா அவ ஏன் பொண்டாட்டி. அவங்க ஓம் பொண்டாட்டியா? அவர் ஏன் புருஷன் தான். அவர் ஒண்ணு பண்ணிடாதீங்கயா. ஏன் பொண்டாட்டிய பட்ட பகல்ல ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்க? வெக்கமால? வெக்கம்தான். என்ன பண்றது? வாத்தியார் ஐயா என் சோகதை சொல்றேன் கேளுங்க. இவனை பொண்ணு பார்க்க போனேன், முகத்தை காட்டினா. தாலி கட்ட போனேன், கழுத்தை காட்டினா. மெட்டி போட போனேன், காலை காட்டினா. முதல்ல அறையில அந்த அசிங்கத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு. ஆனா அது நடக்கலங்க. அதனால பிரச்சனை. என் பிளாஸ் பார்க்க சொல்றேன் கேளுங்க. வந்துட்டா மாமா, நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்த போது என் சிநேகிதிங்க எல்லாம் என்ன கிண்டல் பண்ணாளுங்க. என்னன்னு? போய் இந்த கரிச்சட்டியவ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அப்படியே சொன்னாலுங்க. அப்படி இருந்தும் நான் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தெரியுமா? ஏன்? காலம் பூரா என்ன கண்கலங்காம காப்பாத்துவீங்கன்னு தான். எந்த நம்பிக்கையில அப்படி சொன்ன? என்ன விட்டா வேற எவ உங்களை யார் எடுத்து பார்க்க போறா? மாமா, நம்மள மாதிரி முதல் இரவு வேற யாருமே நடத்தி இருக்க கூடாது. கரெக்ட். எவனுமே நடத்திருக்க கூடாது. இந்தாங்க பாரு, சாப்பிடணும். அப்படி பாக்காது. ஆத்தாடி.
இருப்பாளுங்க. நீ முதல் நாளே உதைக்கிறிய. இப்ப சொல்லுங்க வாத்தியாரையா. இந்த மாதிரி ஒரு கதையை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. காதுல கேட்கறவங்களுக்கு தான் அந்த கதையா தெரியும். உடம்புல வாங்கின எனக்கு தான் உதையா தெரியும். எங்க என் மேல இப்படி அபாண்டமா பழி சுமத்துறீங்க? நான் எப்பங்க உங்களை உதைச்சேன்? சார், என்ன பார்த்தா புருஷனை உதைக்கிறவ மாதிரியா தெரியுது. நான் அப்படி எல்லாம் செய்வனுங்களா? ஏய், தாலியை கீழே போடுறே. உன்ன தாலியை தூக்கிடுவாளுங்க. ஏண்டி முதல்ல இல்ல கட்டில்ல 4 உத உதைக்கல? இல்ல. கீழே 4 உத உதைக்கல? இல்ல. ஏண்டி அநியாயமா போய் சொல்லாத. இந்த தாலி மேல சத்தியம் பண்ணு. சத்தியமா இல்லங்க. தாலி மேல சத்தியம் பண்ணு நீ. என்னடி டர்ரு புடுறே? நீங்க நடக்காது. பாத்தியாரே, இப்போ உனக்கு திருப்தியா? என்ன மன்னிச்சிருங்க. என்னங்க இது? பேசிக்கிட்டே இருந்து தண்ணிக்குள்ள விழுந்துட்டீங்க. கைய கொடுங்க. தண்ணிக்குள்ள விழுந்துட்டா? சரி, இப்போ அது உனக்கு மனசு வந்துச்சேன். விடு. உன் காலில் என்ன சுளுக்கு? அவர் கொண்டாட்டியே உரைச்சிட்டான். என்ன குறைக்குவாயா? சும்மாரா, இதெல்லாம் கேட்டாங்களா? அண்ணே, கப்பு டீ. பாப்பா, அண்ணன் பால் குடிக்கணும். தம்பி, உன்பால் உள்ள அன்பால் தமிழ் பண்பால் கேட்கிறேன். அவனை ஏன் அடித்தாய்? புலிப்பாண்டி, அவன் ஒன்னு அற வாங்க வச்சா அவனை அடிச்ச. தமிழை ஏப்ப அரைஞ்ச? அப்படிதான் அடிப்ப. ஏண்டா இந்த ஆளு ஒரு அடி அடிச்சதுக்கு சிபாரிசு குறைய இதை எத்தனை பேர் அடிச்சாங்க? என்ன எது கேட்டீங்களா? என்ன அடிச்சா மட்டும் சிரிப்பு கும்பாளா பின்னிவன் பின்னி. பாலுக்கு காசுன்னு நானே சுழுக்கால தர்றேன். பால் காசு இது காசு. புலிப்பாண்டி, சுழுக்கிறால அவசப்படுறியா? நம்ம பூசாரிட்ட போய் ஒரு வேளை மந்திரிச்சுக்கோ, எல்லாம் சரியா போயிடும். அண்ணே, மந்திரிச்சுன்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நம்ம மடத்துக்கு ஒரு சாமியார் வந்திருக்காரு. அங்க போனா உங்க சுளுக்கையும் குணப்படுத்திடலாம், சுளுக்கு கொடுத்த பொண்டாட்டியும் குணப்படுத்திடலாம். இதே சொல்லல. ஜிக்கு புக்கு ரெயிலே ஜக்கம்மா தெரிகிற நெய்யிலே. ஜாமி, சற்று பொறும். முதலில் வந்தவர்களை பார்த்துவிட்டு பிறகுதான் நீ. குழந்தாய், உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது சாமி. இன்னும் என் வயித்துல புழு பூச்சி கூட வைக்கல சாமி. குழந்தாய், இந்த ஆசிரமத்தில் 4 நாட்கள் தங்கினால் போரும். எல்லாம் சரியாகி எந்திரு. ஏன் எழுந்து விட்டாய்? நாங்க ஆசிரமத்துல தங்க வேணாம், எங்களுக்கு குழந்தைய வேணாம். வாடி. பாவம், யாரையோ நினைத்து என்னிடம் மிரளுகிறார்கள். சாமி, நான் ஒருத்திக்கு தாலி கட்டினேன். அவன் முதல் ராத்திரி அன்னைக்க கழுத மாதிரி கத்தி கத்தி எட்டி எட்டி உதைக்கிறா சாமி. என் பொண்டாட்டிய நீங்க தான். நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம், பரிகாரம் மட்டும் சொன்னா போதும். அப்படியா? வெற்றிலையில் மை போட்டு பார்க்கிறேன். அதாவா? சாமி, இவர் யாரு? லண்டன் துரை. என் மகிமையை பார்த்து என்னுடனே வந்து விட்டார். அப்ப உங்க பணம்லாம் இவர்தான் இருக்குமோ? ஏன் கேட்கிறாய்? இல்ல, ஒரு பேச்சு கேட்டேன். அதே போல பேர வா. கண்டுபிடித்து விட்டேன். நீ சிறுவனாக இருக்கும் பொழுது ஒரு ஆண் கழுதையும் பெண் கழுதையும் சந்தோஷமாக இருந்தது. அதை நீ கல்லால் அடித்து விட்டாய். அந்த கல் படாத இடத்தில் பட்டு அந்த ஆண் கழுதை இறந்து விட்டது. விதவை பெண் கழுதை இட்ட சாபம்தான் உன் பெண்டாட்டியிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. ஐயோ சாமி, இதுக்கு பரிகாரமே இல்லையா? இருக்கிறது. அபாக்கா சுபாக்கா டுபாக்கா. என்ன சாமி, எல்லாருக்கும் லிங்கம் தான் வரும், உங்களுக்கு தோசைக்கல் அளவுக்கு தாலி வந்திருக்கு. இது சாதாரண தாலி அல்ல, உன் தோஷத்தை தீர்க்கும் வேலி. இதை கட்டினால் உன் பொண்டாட்டியின் மூர்க்கத்தனம் காலி. இதற்காக நீ தர வேண்டும் 101 ரூபாய் கூலி. ஆஹா, இனிமே எனக்கு ஜாலி. சற்று பொறுமகனே, ஒரு அமாவாசை என்று மூக்கிலும் தொடையிலும் மச்சமுள்ள கழுதையை பார்த்து இந்த தாலியை கட்டினால் உன் தோஷம் போகும், சந்தோஷம் வரும். ஜிகுபுக்கு ரயிலே உன் 101 ரூபாய் என் கையிலே.